அன்பு நேயர்களே, இனிய வணக்கங்கள் அனுப்புகிறேன். மீனம் ராசிக்கார அன்பு நேயர்களுக்காக நம்ம இன்றைய இந்த அழகான வீடியோ பதிவை தொடங்குவதற்கு முன்னதாக, முதலில் நம்ம முருகரை மனதார பூரணமாக வணங்கி அவரது அருளை பெறுவோம். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை என்றும் காக்கும் அற்புதமான முருகனே போற்றி போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். அப்படி நம்பி வாழலாம் நாம். நம்ம அன்பு மீனம் ராசிக்கார நேயர்களே, உங்களது வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, எத்தனை சோதனைகள் வந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் தன்மானத்தை ஒரு நாளும் கூட விட்டுத்தர மாட்டீர்கள். எனக்கு நேரம் சரியில்லை, காலம் சரியில்லை என்று சொல்லி உங்களை யாராவது காலில் போய் விழச் செய்ய முயலலாமா? கையில் போய் விழச் செய்ய முயலலாமா? இதெல்லாம் உங்களிடம் துளிக்கூட இடம் கிடைக்காது. மனதார புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நீங்கள் போராடி முன்னோக்கி வந்து சமாளிப்பீர்கள். நம்ம மீனம் ராசிக்காரர்கள் தன் கையே தனக்கு உதவி என்று நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எதையும் சமாளிக்கும் ஆற்றல் உங்களிடம் அதிக லெவலில் இருக்கிறது. அதுபோல உரிவிலகாத அம்பு போன்று குறிக்கோள் தவற்கொட்டனுக்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லோருக்கும் வழிகாட்டியாக இருப்பீர்கள். கம்பீரமான அழகிய தோற்றத்திற்கு சொந்தக்காரர்களாக இருப்பீர்கள். நட்புக்கு முக்கியத்துவம் அளிப்பீர்கள். அதே நேரத்தில் நண்பருக்காக உயிரையே கொடுக்க தயங்க மாட்டீர்கள். இவ்வளவு அருமையான நற்குணங்கள் நிறைந்த மீனம் ராசிக்கார அன்பு அன்பர்களே, எல்லாரும் நலமாக ஆரோக்கியமாக இருக்கிறீர்களா? ஏங்கம்மா, நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே, எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது, நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு முழுமையா புரியுது. மீனம் ராசிக்கார நேயர்களே, உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் சோகங்களும் எல்லாமே கரைஞ்சு போக போகுது. உங்களுடைய அழகிய ஆசைகள், இனிமையான கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது. உங்களுடைய உடல்நிலை, ஆரோக்கியம் முழுமையா சிறப்பா இருக்க போகுது. திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடைகள் அனைத்தும் நீங்கி உங்களுக்கேற்ற சரியான அன்பான வாழ்க்கை துணையுடன் அழகிய திருமணம் நடக்கப் போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த இனிமையான குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் முழு தீர்வு கிடைக்கப் போகுது. உங்களுக்கு வரவேண்டிய அந்த பூர்வீக சொத்து உங்க கையில் வந்து சேரப்போகுதுங்க. படித்து முடிச்சிட்டு வேலை தேடி அலைஞ்சு கொண்டிருக்கிற இளைஞர்களுக்கு உங்க படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றபடி அருமையான வேலைகள் எல்லாம் கிடைக்கப் போகுதுங்க. நம்ம அன்பு மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதத்தில் புதிய அழகிய வழிகள் பறக்கப் போகுது. மீனம் ராசிக்கார நேயர்களே, நீங்க ஒரு கவலையும் கொள்ள தேவையில்லைங்க. மனதார புரிஞ்சுக்கோங்க. மகரத்தில் 4 கிரகங்கள் சேர்வதால் பல அற்புதமான யோகங்கள் உங்களுக்கு நடக்கப் போகுது. செவ்வாய் உச்சம் பெறுவது சொத்து, பூமி, அரசு பதவிகள், கௌரவமான வேலைகளை உங்களுக்கு அள்ளித்தரும். புதன் மற்றும் சூரியன் மகரத்தில் சேர்வது பூதாதிய யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. சுக்கிரனும் சேர்வதால் ராசி ரீதியாக பல நன்மைகள், இன்பங்கள் உண்டாகும். செவ்வாய் உச்சம் பெறுவது பூமி லாபங்கள், வீடு கட்டும் யோகம் உண்டாகும். தனாதிபதி பாக்யாதிபதியான செவ்வாய் உச்சம் பெறுவதுடன் புதன் 11ஆம் இடத்தில் இருக்கிறதுனால உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை எல்லாம் கிடைக்கும். சுக்கிரன் 11ஆம் இடத்துக்கு வருதுனால புகழ், செல்வம், ஆடம்பரம், கல்வி போன்ற அற்புத யோகங்கள் உண்டாகும். சூரியன் 11ஆம் இடத்தில் வருவதால் வியாதி, கடன், கஷ்டமெல்லாம் முழுமையா தீரும். மீனம் ராசிக்காரர்களுக்கு இது அற்புதமான சிறப்பான நேரம் என்றாலும், தீய நண்பர்கள், தவறான ஆலோசனைகளை நீங்க தவிர்ப்பது மிகவும் நல்லது. பார்ட்டி, பப் போன்ற போகங்களில் செலவு செய்வதை விட உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அது ரொம்ப நல்லது. தவறான முதலீடுகளை தவிர்ப்பது சிறந்தது. சேமிப்பில் கவனம் செலுத்தணும். மனதார நினைவில் கொள்ளுங்க. பழைய வழக்குகளை முடித்து வைக்கவும்,
அல்லது சமரசம் செய்யவும் உங்களுக்கு இந்த நேரம் சிறந்த சரியான நேரமாயிருக்கு. மீனம் ராசிக்காரர்கள் தங்கள் எண்ணங்களை சரியான நிகழ்வுகளில் செலுத்தணும். பணம் வரப்போகுது என்பதுல சந்தேகமில்ல. ஆனா அதை எப்படி பயன்படுத்த போறீங்க அப்படிங்கிறது முக்கியம். சேமிப்பில் கவனம் செலுத்துங்க. யோகத்தில் அல்ல, 12ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால பழைய விஷயங்களை தோண்டி எடுக்காதீங்க. போலீஸ் கேஸ், வம்பு வழக்கு போன்ற விஷயங்கள்ல இருந்து விலகி இருங்க. பழைய வழக்குகளை முடித்து வைக்கவும் சமரசம் செய்யவும் இந்த நேரம் சரியான அற்புதமான நேரமாயிருக்கு. தை மாதத்தில் செவ்வாய் உச்சம் பெறுவது, 4 கிரகங்களில் சேர்வது மீனம் ராசிக்காரர்களுக்கு பல நன்மைகளை அள்ளி தருங்க. போட்டி தேர்வுகள்ல வெற்றி பெற வாய்ப்பு ரொம்ப அதிகம் இருக்கு. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது. உங்களுடைய வாழ்க்கையே அருமையான, இனிமையான வாழ்க்கையா மாறப்போகுதுங்க. மீனம் ராசிக்காரர்களே, தை மாதத்தில் வேலையிடத்தில் நல்ல பேர், புகழ் உங்களுக்கு கிடைக்கப் போகுது. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. வேலை தேடுறவங்களுக்கு உங்களுக்கேற்ற சரியான, அழகிய வேலை கிடைக்கப் போகுது. தொழில்ல மெதுவான ஆனா நிலையான, சிறப்பான முன்னேற்றம் ஏற்படுங்க. வருமானம் அதிகரிக்கும், சேமிப்பு அதிகரிக்கும். தேவையற்ற செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லது. கடன் சுமை மெதுவா குறையுது. காதல்ல இனிமை, அன்பு அதிகரிக்கும். தவறான புரிதல்கள் சரியாகும். திருமண முயற்சிகள் வெற்றி பெறும். உறவுகள்ல நம்பிக்கை அதிகரிக்கும். குடும்பத்தில் அமைதி, நலம் உண்டாகும். பெற்றோர் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில சுப நிகழ்ச்சிகள், இன்ப நிகழ்வுகள் நடக்கும். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். மனக்குழப்பம் குறையும். தன்னம்பிக்கை வளரும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக, முழுமையா இருக்கும். தூக்கம், உணவு கட்டுப்பாடு உடல் நலத்துக்கு ரொம்பவும் நல்லது. மனதார பின்பற்றுங்க. கால்கள், கண்கள் சம்பந்தமான பிரச்சனைகள்ல நீங்க உடல் நலத்தை கொஞ்சம் ஜாக்கிரதையா, கவனமா பார்த்துக்கோங்க. வியாழக்கிழமைகள்ல குரு பகவான வழிபாடு செய்யுங்க. அது ரொம்ப சிறப்பு. ஓம் குருவே நமக என்ற மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்லிக்கிட்டு வாங்க. மனதார நம்பி நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது, அற்புதமானவைதான் நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாது. தை மாதம் மீனம் ராசிக்காரர்களுக்கு மன அமைதி, நல்ல வாய்ப்புகள், வாழ்க்கையில் முன்னேற்றம் தரும் மாதமாக அமையப்போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது. திருமணத் தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்கப் போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது. நீங்க இதுநாள் வரைக்கும் பணங்காசு 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி கஷ்டப்பட்டு வாழ்ந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க 4-5 பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்குல உயர்ந்த, அருமையான வாழ்க்கைய வாழப் போறீங்க. உங்களுடைய மனக்கவலை மறையப் போகுது. உடல்நிலை ஆரோக்கியமா, சிறப்பா இருக்கப் போகுது. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக, இன்பமான வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. இந்த தை மாதத்துல நீண்ட நாட்களாக உங்க மனசுல இருந்த மனக்கவலைகள் குறையப் போகுது. வாழ்க்கையில புதிய நம்பிக்கை, புதிய வழிகள் பறக்கப் போகுதுங்க. குடும்பத்தில சந்தோஷமான, இனிமையான செய்திகள் வரப்போகுது. தடைப்பட்ட வேலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக சீக்கிரம் நடக்கத் தொடங்கப் போகுதுங்க. பணவரவு மேம்படப் போகுது. கடன் பிரச்சனை குறைய ஆரம்பிக்கப் போகுதுங்க. நல்ல மனுஷனோட நட்பு, சிறந்த நட்பு உங்களுக்கு கிடைக்கப் போகுது. உங்களின் மதிப்பு பிறரிடம் உயரப்போகுது. மறைந்திருந்த திறமைகள், அழகிய திறமைகள் வெளிப்படப் போகுது. வேலை, வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள், அற்புத வாய்ப்புகள் வரப்போகுது. தேவையில்லாத உறவுகள் தானாக விலகப் போகுது. மன உறுதி அதிகரிக்கப் போகுது. உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படப் போகுது.
பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கப் போகுது. ஆன்மீக சிந்தனை, ஆன்மீக அன்பு, அன்பு அதிகரிக்கப் போகுது. உங்களுக்கான சரியான முடிவுகளை எடுக்கத் தொடங்கப் போறீங்க. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற வாய்ப்புகள் வரப்போகுது. வாழ்க்கையில தெளிவு, அழகிய தெளிவு ஏற்படப் போகுது. அதிர்ஷ்டம் சிறு சிறு வழிகள்ல உங்களுக்கு உதவப் போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான அற்புதமான மாற்றங்கள் வரப்போகுது. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுதுங்க. உங்களை வேண்டாம் என்று உதிர்த்து தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள், உறவுகள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி அன்புடன் வரப்போகிறார்கள். உங்கள் வாழ்க்கை அருமையான, சிறப்பான வாழ்க்கையாக இருக்கப் போகுதுங்க. நீங்க இந்த தை மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறத மனதார பார்க்கலாங்க. அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க. கோபமா பேசாம சொற்களை கட்டுப்பாடோட, அன்போட பேசி பழகிக்கோங்க. பண விஷயங்கள்ல திடீர் செலவுகளை குறைக்கிறது நல்லதுங்க. கடன் கொடுத்தல், வாங்கல் எல்லாம் கவனத்தோட இருந்துக்கோங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க. உறவுகள்ல தவறான புரிதல் வராம தெளிவா, அன்போட பேசுங்க. உடல் நலத்தை அலட்சியம் செய்ய வேண்டாங்க. தூக்கம் குறைவா விடாதீங்க. பழைய பிரச்சனைகளை மீண்டும் கலர வேண்டாம். ரகசிய விஷயங்களை யார்கிட்டையும் பகிர வேண்டாம். சமூக ஊடகங்கள்ல தேவையில்லாத பதிவுகளை தவிர்ப்பது நல்லது. உணவு பழக்கத்தில் கட்டுப்பாடு அவசியம். மனதார பின்பற்றுங்க. நம்பிக்கை இல்லாதவரிடம் அதிகம் பழக வேண்டாம். கையெழுத்து ஒப்பந்தங்கள்ல கவனமா, ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. வாக்குறுதிகளை எளிதா கொடுக்காதீங்க. மனதை காயப்படுத்தும் நினைவுகள்ல சிக்கிக் கொள்ளாதீங்க. பொறாமை, ஒப்பீடுகளை தவிர்த்துருங்க. பயணம் செய்யும்போது கூடுதல் கவனமா, ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. பெற்றோர், மூத்தவர்களின் அறிவுரைய மதிச்சுக்கோங்க. தேவையான இடங்கள்ல இல்லை என்று சொல்லி கற்றுக்கொள்ளுங்க. அப்பத்தாங்க நீங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையிலையும் சிக்கிக் கொள்ளாம அமைதியா இருக்க முடியும். நம்மளுடைய ராசி மண்டலத்துல 12வது ராசியா இருக்கக்கூடியவங்க நம்மளுடைய மீனம் ராசிங்க. மீனம் ராசிக்கு அதிபதி குரு பகவானுங்க. பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மீனம் ராசியைச் சேர்ந்தவர்களா இருக்காங்க. நம்மளோட மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கடகம், விருச்சிகம், மீனம், ரிஷபம், மகரம். இவங்க எல்லாரும் நட்பு ராசியா, சிறந்த நட்பு ராசியா இருக்காங்க. மீனம் ராசியில பிறந்தவங்க இயல்பிலேயே இரக்க குணம் கொண்ட அன்பானவர்களா இருக்காங்க. இவங்களுக்கு கற்பனை பலம் அதிகமா, அற்புதமா இருக்கு. திரைமறைந்து செயல்படுபவர்களா இருக்காங்க. சிறந்த பேச்சாற்றல் கொண்டவர்களா இவங்க இருக்காங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி இவங்களுடைய முயற்சியாலேயோ தன்னம்பிக்கையாலேயோ அந்த காரியத்தில் வெற்றியடையக்கூடிய அற்புதமானவர்களா இவங்க இருக்காங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன், கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நுட்பம் இல்லாம, மனக்கவலை இல்லாம, நிம்மதியா, ஆழமா தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரனாகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இதுநாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம மறைஞ்சு போகப் போகுதுங்க. நீங்க சந்தோஷமான, ஆரோக்கியமான, அன்பான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழப் போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும்.
அன்பு மீனம் ராசிக்கார நேயர்களே, நன்றி. இனிய வணக்கம்.